5 ஆண்டுகள் நிதியமைச்சர், திட்டக்குழு துணைத் தலைவர், அதில் ரிசர்வ் பேங்குடைய ஆளுநர், 23 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். 1991ஆம் ஆண்டு PV நரசிம்மராவ் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும்போது அவர்கள் கண்டெடுத்த முத்து தான் நம்முடைய பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். நிதியமைச்சராக இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சீர்கேட்டினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது கூட நிதியமைச்சராக பணியாற்றக்கூடிய ஒரு அரும்பெருப்பு நம்முடைய ஐயாவிற்கு கிடைத்தது. கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ஐயா எடுத்துட்டு வராங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நம்முடைய பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு உருவாக்கியது பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களை இந்த நாட்டினுடைய கோயில்களாக உருவாக்கினார்கள். அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய இந்த உலகத்தினுடைய தனியார் மயம், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கலுக்கு இணையாக ஒரு பட்ஜெட் தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஐயாவிற்கு அந்த அரும்பாடுபட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வித்திட்டு காட்டினார் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அதாவது தொழில்துறையில் மட்டும் இல்லை, தொலைத்தொடர்பு துறை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா துறைகள்லையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டி 10 GDPக்கு கொண்டு போன ஒரு பெருமை ஐயா வச்சார். அதே நேரத்தில்